எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிற தேவன் என்று வேதத்திலே வாசிக்கும். ஒவ்வொரு தேவைகளுக்காக தேவனை சார்ந்திருந்து வாழ்கிற மக்களை அவர் கவனிக்கிறார். மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில ஸ்டெப் எடுப்பதற்கு முன்பு தேவ நடத்துதலை கவனித்து தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் உள்ளவர்களுக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அவரை ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர்களை நல்ல வழியில நடத்துவதற்கு, நன்மைகளை கொடுப்பதற்கு. வேதத்திலுள்ள ரகசியம், கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவருடைய நம்பிக்கைகளை ஆனர் செய்வதற்கும் அவருடைய நம்பிக்கையின்படி அவர்களை நல்ல வழியில நடத்துவதற்கு அவர் கடமைப்பட்டிருக்கிற தேவன். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் எப்பொழுதும் காத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதை கேட்டு அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து உங்க சுயத்தின்படி செய்யாம தேவ நடத்துதலை செய்ய ஆரம்பித்தா உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லா நன்மைகளையும் செய்வதற்கு எந்த தடையும் இருக்காது. கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.